இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். கூட்டியக்கம் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றினோம். இன்றைக்கு மேற்கு மண்டலத்திலே குறிப்பாக 35 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறது. இன்றைய ஆட்சியிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய வாக்காளர்களாக எங்கள் சமூகம் இருந்தாலும் கூட ஒரே ஒரு தொகுதி, அதாவது ராசிபுரம் தொகுதியில் மட்டும்தான் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் கோரிக்கை என்னவென்றால், வருகின்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளிலே இன்றைக்கு காலியாக இருக்கிறது. எங்களுக்கான உரிமை என்பது 14 தொகுதிகள். ஒட்டுமொத்தமாக பட்டியலுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளிலே 1/3 பங்கு அருந்ததிகளுக்கு என்று வைத்துக் கொண்டால் 14 தொகுதிகள் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கிடைத்திருக்கிறது என்ற வகையில வரக்கூடிய 8 தொகுதியிலும் அருந்ததியர் சமூகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் போட்டியிடுவதற்கு என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலேயே மிக மிக பின்தங்கிய நிலையில, அதாவது அந்த காலத்திலே ஆங்கிலேயர் கொடுத்த பஞ்சமி நிலத்திலிருந்து கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக கிடைத்த நிலங்களிலிருந்து பூமிதான நிலங்களிலிருந்து அனைத்தையும் இழந்திருக்கின்ற ஒரு சமூகமாக அருந்ததியர் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. உரிய நிலம் இல்லை, சரியான வீடு இல்லை, அடிப்படை வசதி இல்லை என்ற அனைத்து நிலையிலும் நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம். கல்வியிலும் கூட 3% இடஒதுக்கீடு கிடைத்ததுக்கு பின்னர் தான் ஏதோ நாங்கள் மேலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது கூட முழுமையடையவில்லை. அதிலேயும் சில பின்னடைவுகள் இருக்கின்றன. அதையும் நாங்கள் இந்த தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டு அளவிலே மிக 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 கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில அருந்ததியர்களுக்கு என்று தனி பட்ஜெட் ஒதுக்க வேண்டும். அருந்ததியர் நலவாரியம் கடந்த ஆட்சியிலே செயல்படுத்துவதற்கு முனைந்து நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அருந்ததியர் நலவாரியத்தை தொடர்ந்து நடத்திட வழிவகை செய்ய வேண்டும். 3% இடஒதுக்கீட்டை முழுமையாக நாங்கள் அனுபவிக்கின்ற வகையில அதற்குரிய கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு குழுவிலே அருந்ததியர் தலைவர்களை நியமிக்க வேண்டும். அதை போன்றே தொழில் முனைவோர்களாக பலரையும் உருவாக்க வேண்டிய தேவை இந்த தமிழக அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தாட்கோ வங்கி வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை எழுப்பி வந்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்து பட்டியலின அமைப்புகளும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் ஓரணியில் இன்று தாட்கோ வங்கி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை உடனடியாக பரிசீலனை செய்து அதற்குரிய நிதிகளை ஒதுக்கி தாட்கோ வங்கி அமைக்க வேண்டும். கடந்த ஆட்சியிலே அரசாணை 152 சட்டம் இல்லாமல் செயல்பட வைத்து கிட்டத்தட்ட உள்ளாட்சி மன்றங்களிலே 37,000 பணியாளர்களை நேரடி அரசு பணியிலிருந்து விலக்கி ஒப்பந்த பணியிலே நியமித்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக அன்றைக்கு கண்டித்தோம். அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் இதுவரை அது சீர் செய்யப்படவில்லை. ஆகவே அரசாணை எண் 152 சில தளர்வுகளை ஏற்படுத்தி மீண்டும் அந்த 37,000 உள்ளாட்சி மன்ற பணியாளர்களை அரசு பணியில் அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள், அதாவது சத்துணவு கூடத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள்
மருத்துவமனையில் உள்ள தூய்மை பணியாளர்கள்
இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.